கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். நிலையில்லாத இந்த உலகத்தில் மண்ணை தேடி, பொண்ணை தேடி, வேலையை தேடி, விடியலை தேடி, வேடிக்கையை தேடி, புகழை தேடி, பதவியை தேடி, அதிகாரத்தை தேடின்ட்டு பம்பரமாக சொல்லக்கூடிய நிறைய பேருக்கு வாழ்க்கையில் உண்மையான சந்தோஷம் எங்கே இருக்குதுன்னே தெரியறதில்ல. வாழ்க்கைன்றது ரொம்பவும் சவாலான ஒன்றுதான்றதை நம்ம எல்லாருமே ஒத்துக்குவோம். இன்பமும் துன்பமும் நிறைஞ்சது தான் உலகம். ஆனால் அதிகமாக துன்பத்தையே சந்திக்கிறேன்ட்டு நாம் நினைக்கிறோம். எத்தனை வசதி, சம்பாத்தியம், சொந்த பந்தங்கள் இருந்தாலும் நாம் சந்தோஷத்தை தொலைச்சவங்களாவே இந்த நாள் வரையும் வாழ்ந்துட்டுருக்கோன்னா அது மிகையல்ல. மகிழ்ச்சின்றது கொஞ்ச நேரம் தோன்றி மறைஞ்சி போகிற காணல் நீராக இருக்க காரணம் என்ன? உண்மையான சந்தோஷம் ஒரு மனுஷனுக்குள்ளே எப்போ நீடிச்சிருக்குன்றத இன்னைக்கு சிந்தனை பகுதி மூலயமா நேரம் எடுத்து கற்றுக்கொள்ளுவோம். ஒரு நாட்டை ஆண்ட மன்னருக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் எழுந்துச்சு. உலகத்தில் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடிய பொருள் எது அப்படின்றது தான் அந்த கேள்வி. மன்னரின் கேள்விக்கான சரியான விளக்கத்தை அறிஞர்கள் மட்டும் இல்லை, மக்களும் அளிக்கலாம். எல்லாரையும் மகிழ்விக்கக்கூடிய பொருளை அரண்மனையில் இருக்கக்கூடிய கொலு மண்டபத்தில் வச்சிடுங்க. யாருடைய பொருள் அரசருடைய சந்தேகத்துக்கு சரியான விட தருதோ அவங்களுக்கு 1000 பொற்காசுகள் பரிசுன்னு அறிவிக்கப்பட்டுச்சு. மக்களும் யோசிச்சு அவங்களுக்கு தெரிஞ்ச மகிழ்ச்சி தரக்கூடிய பொருட்கள் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் கொண்டு வந்து அரண்மனை கொலு மண்டபத்தில் வச்சுட்டு 1000 பொற்காசுகள் பரிசுக்காக காத்துட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் மன்னர் கொலு மண்டபத்துக்கு வந்து பார்த்தாரு. மக்கள் வச்ச பொருட்கள் மண்டபத்தில் நிரம்பி இருந்துச்சு. ஒவ்வொரு பொருட்களாக அரசர் பார்த்துக்கிட்டே வந்தார். ஃபஸ்ட்டு சின்ன அளவு பொண்ணு இருந்துச்சு. அதுக்கு கீழே செல்வமே மகிழ்ச்சி தரக்கூடியதுன்னு எழுதப்பட்டு இருந்துச்சு. ஆனால் எல்லாருக்கும் செல்வம் எப்படி மகிழ்ச்சியை தரும்? அதனால் இது சரியான விளக்கம் இல்லை அப்படின்ட்டு அதை நிராகரிச்சிட்டாரு. அடுத்ததா இசைக்கருவி ஒன்று இருந்துச்சு. அதுக்கு கீழே இசையே மகிழ்ச்சி தரக்கூடியதுன்னு எழுதப்பட்டு இருந்துச்சு. ஆனால் காது கேட்காதவங்களுக்கு இந்த இசை எப்படி மகிழ்ச்சி தர முடியும்? இதையும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு நிராகரிச்சிட்டாரு. அடுத்து அழகான மலர்கள் இருந்துச்சு. இது கண்ணு தெரியாதவங்களுக்கு எப்படி மகிழ்ச்சியை தர முடியும் அப்படின்ட்டு இதையும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி அடுத்துன்ட்டு போனார். இனிப்பான பலகாரங்கள் இருந்துச்சு. நோயாளிகளுக்கு எப்படி இனிப்பு மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு சொல்லி அதையும் நிராகரிச்சிட்டாரு. அடுத்ததா ஒரு பெரிய சிற்பம். அதில் ஒரு தாய் பசியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையனுக்கு உணவு தர்றது போல் அந்த சிற்பம் வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு. இந்த சிலையை வச்ச சிற்பியை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். வறுமை தின்ன உடலோட ஒரு ஏழை சிற்பி மன்னருடைய முன்னாடி வந்து நின்னான். நீங்கள் தான் இந்த சிலையை இங்கே வச்சிங்களா? இதனுடைய பொருள் என்னன்றதை விளக்கமாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மன்னர் அந்த சிற்பிக்கிட்ட கேட்டார். அரசே, நான் ஒரு சிற்பி. இந்த சிலையை வடிவமைச்சது அடியேன் தான். இந்த உலகத்தில் அன்பை மட்டும்தான் கண் தெரியாதவர்களும் காது கேட்காதவங்களும் வாய் பேச முடியாதவங்களும் உணர முடியும். அதே போல் உடல் நலம் சரியில்லாதவங்களும் அன்பை தான் எதிர்பார்க்குறாங்க. அன்பு மட்டும்தான் உலகத்தில் சிறந்தது. அன்பு இருந்தால் எதிரியை கூட நண்பனாக்க முடியும். அன்பு இல்லைன்னா நண்பனையும் எதிரியாக்கிடும். உலகத்தில் சிறந்ததும் எல்லா ஜீவராசிகளுக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடியதும் அன்பு தான். அதனால தான் தாயன்பு கொண்ட ஒரு பெண்மணியை வடிவமைச்சேன்னு சொல்லி விளக்கமாக சிற்பி சொன்னார். இதை கேட்ட அரசர் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சார். உலகத்திலேயே எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடியது எதுன்ற தன்னுடைய சந்தேகத்துக்கு அற்புதமான விளக்கம் தந்தீங்கன்ட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு சிற்பியை பாராட்டி பரிசளித்தார். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் மகிழ்ச்சின்றது தூய அன்பில் தான் இருக்குது. அன்புக்கு கட்டுப்படாதவங்க இந்த உலகத்தில் யார் இருக்கிறாங்க? உண்மையான அன்பில் அளவில்லாத
அழியா மகிழ்ச்சி இருக்குது அப்படின்றத அறிஞ்சவங்க ரொம்ப குறைவான பேர் தான். எல்லாரும் மகிழ்ச்சியை எங்கெங்கேயோ தேடி ஓடி கடைசியில் ஏங்கி நிற்கிறது இந்த அன்புக்காக தான். அன்பு தான் எல்லா ஜீவராசிகளுக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடியது. ஆனால் அந்த அன்பு இந்த கடைசி காலகட்டத்தில் மனுஷங்க கிட்ட தணிஞ்சு போயிட்டு இருக்குது. யாருக்கிட்டேயும் அந்த உண்மையான அன்பு இல்லை அப்படின்ட்டு எல்லாருமே சொல்கிறோம். அந்த அன்பு என்கிட்ட இருக்குதான்னு எல்லாரும் நிதானித்து அதை வளர்த்துக்கிட்டோன்னா இந்த பூமியில் எல்லாருமே சந்தோஷமாக வாழ முடியும். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லைன்னு யோவான் 16ஆம் அதிகாரத்தில் 11-13 வரை உள்ள வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவாக போதிச்சிருக்கிறாரு. கிறிஸ்தவத்தினுடைய ஆணி வேரே இந்த அன்பு தான். ஆமாங்க, நம்மளுடைய தேவன் அன்பாகவே இருக்கிறாரு. நாமளும் அன்பாக இருக்கவே விரும்புகிறாரு. அன்பை கூட்டி வழங்குங்க. அன்பு வாங்கப்படுவது இல்லை, அன்பு வழங்கப்படுவது. இதை நிதானிப்போம். அனைவருக்குள்ளும் இன்பம் பெருக அன்பாகவே இருப்போம். தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.